நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுத்தில் நாயகன் பாகம் 2 அத்தியாயம் 19. எதுக்கு இப்போ இப்படி அழறீங்க? அந்த பையனுக்கு அவ்வளோதான் விதி. இந்த சாவை யாரும் தடுக்க முடியாது. போதும், அழாதீங்க. அதி அவளை பார்த்து பக்கம் வா என அழைக்க அவன் அருகில் சென்றவளை அமர சொல்லி கூறினான். அவள் அமர்ந்ததும் அவள் மடியில் தலை வைத்து கொண்டான். தானே அவளின் கைகள் அவனின் தலை வருடியது. என் மேலே கோவமா புஷ்டி? எனக்கு அன்னைக்கு உன் மேலே ரொம்ப கோவம். யாரோ உன் கேரக்டர் இதான்னு சொல்லி பேசும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? வலிச்சுதுடி. எனக்கு உன்ன தெரியாதா? எவ்வளோ முறை சொன்னேன். தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சுட்டு என் முன்னாடி வந்து அழுதுட்டு நின்னா கோவம் தானே வரும். அதான் கொஞ்சம் காரமாக பேசிட்டேன். இனி இப்படி பேச மாட்டேன். சாரிடி. அதி அவள் ஏதும் பேசுவாள் என்று காத்திருக்க அவளும் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளின் விரல்களும் தலைவருடலை நிறுத்தியிருந்தது. அதி தலை நிமிர்ந்து பார்க்க அவளும் இரு கையையும் கொண்டு வாய் மூடி அழுது கொண்டிருந்தாள். அதி எழுந்து அவளை அணைக்க சட்டென அவனிடமிருந்து விலகியிருந்தாள். ஏய் புஷ்டி, என்ன பாரு, எதுக்கு அழுக? இப்போதான் என் தப்பு புரியுது. இனிமேல் நடக்காது. என்னை நம்பு ப்ளீஸ். எவ்வளோ தேடினேன் தெரியுமா? என்னை வெறுத்துட்ட தானே? நான் செய்தது தப்பாகவே இருந்தாலும் அதை எப்பவும் போல சொல்லியிருக்கலாம்ல. எவ்வளோ வலிக்குது தெரியுமா? அப்போது நான் தப்பு பண்ணா உனக்கு நான் வேண்டாமா? என் மூஞ்சியை பார்க்க மாட்டியா? அன்னைக்கு கோவம், அதான் காரணம் என்னன்னு சொன்னேன் தானே. அதுக்கு நீ தற்கொலை வர போவியா? என்னை எப்பவும் போல 2 அடி அடித்து சண்டை பிடிச்சு இருக்கலாம்ல. நானே உன்கிட்ட என் மனசில் உள்ள எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். என்னை விட்டு போக முடிவு பண்ணிட்ட தானே? யாழி மீண்டும் அழ அதியை இப்போது அவளே அணைத்து கொண்டாள். அழட்டும் என அமைதியாக அணைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவளே அழுது ஓய்ந்து போய் அவனை பார்க்கவும் முகமெல்லாம் துடைத்து விட்டான். அதற்குள் கவி அழைக்க தூங்கியிருந்த இருவரையும் இரு தோளிலும் போட்டு மாடிக்கு தூக்கி கொண்டு வந்தான். மகன்களை பார்த்ததும் அவள் முகம் கொஞ்சம் தெளிந்தது. அவளையும் பிள்ளைகளோடு படுக்க சொன்னவன் மூவரையும் உறங்க வைத்தான். அதன்பின் அதி தூக்கமிழந்து போனான். அவளை குணமாக்க என்ன செய்ய வேண்டும் என மூளை யோசிக்க அவன் செய்த முதல் வேலை டெய்லர் ஸ்விஃப்ட் பாடல்களை அவளுக்கு என ஸ்பாட்டிஃபை புது கணக்கு தொடங்கி தரவிறக்கம் செய்ததுதான். எழுத்துக்கு ஓய்வு தர வேண்டும் என இப்போது அவள் எழுதும் கதையோடு எழுத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தான். சாலியா அல்லது அவளின் ஆர்வமா என்று கேட்டால் அவனுக்கு சாலிதான் முக்கியம். எழுத எப்பவும் முடியும், ஆனால் சாலி வேண்டுமே அதற்கு. டெய்லர் ஸ்விஃப்ட் அதன்பின் அரையெங்கும் நிறைய அவளுக்கு அதிக தூக்கம் வேண்டும். பிள்ளைகளை பார்க்க அம்மா மட்டும் போதாது. வேலைக்கு ஆள் வைக்கும் வழக்கம் அவர்கள் வீட்டில் கிடையாது. நம் வீடு நாம் தான் செய்ய வேண்டும். வயதானவர்கள் இருவருக்கும் ஓய்வும் வேண்டும். நீண்ட யோசனைக்கு பின் சிவனேசன் முன் போய் நின்றான். என்ன அருள் வேணும்? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீ எந்த முடிவு எடுத்திருந்தாலும் அப்பா உனக்கு துணையா இருப்பேன். கல்யாணமான புதுசுல நீ யாழி பற்றி கவலைப்பட்ட அப்போ அந்த பொண்ணு இத்தனை திடம் இல்லாத பொண்ணா இருப்பான்னு நான் யோசிக்க கூட இல்லை. தற்கொலை எல்லாம் ஒரு அன்பான குடும்பத்தில் நடக்குமா? மனசு கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ எனக்கே குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்கு. எல்லாம் சரி பண்ணுவோம் அப்பா. எனக்கு உங்கள் உதவி வேணும். பேங்க்கில் உள்ள பணத்தை எனக்கு தருவீங்களா? நான் வீட்டை பெருசு பண்ண யோசிச்சிருக்கேன். யாழி அம்மாவையும் அப்பாவையும் இங்கே கூப்பிட்டு வரப்போகிறேன். அவளுக்கு துணையா அவங்களும், பசங்களுக்கு துணையா நீங்களும் இருங்க. அவளை கண்காணிக்க நம்ம 3 பேர் போதாது. அதுவும் போக நம்ம 5 பேரையும் தாண்டி தான்
அவ தற்கொலை முயற்சி நடந்திருக்கு. எப்பவும் ஆழ்ந்து தூங்கி போறேன்னா அன்னைக்கு சரியா தூங்காம போகவும் தான் எனக்கு சத்தமே கேட்டுது. இல்லனா காலையில அவளை பொணமா தான் பார்த்திருப்பேன். சின்ன வலிய கூட தாங்க முடியாத அவளையே வெட்டிக்க எவ்வளோ போராடி இருப்பான்னு யோசிக்க கூட முடியல என்னால. அவளையும் மீறி வலியில அவ விட்ட கத்தி அதோட சத்தம் தான் காப்பாத்தி இருக்கு அவளை. நான் தான் அந்த நிமிஷமே செத்து போயிட்டேன். எனக்கு இதை சரி செய்ய உதவி பண்ணுங்கப்பா. டே, உனக்கு இல்லாம இது வேற யாருக்கு? 2 நாள்ல எடுத்து தரேன். அப்புறம் இது உன் வீடு. இனியன் செழியன் பேர்ல அவங்க முதல் பிறந்த நாள் அப்போ வீட்டை 2 பேருக்கு சமமா எழுதி வச்சுட்டேன். வீட்டோட பவர் உன் பேர்ல இருக்கு. உன் இஷ்டம் போல செய். என் யோசனையெல்லாம் உன் அத்தையும் மாமாவும் நம்ம கூட இருக்க வருவாங்களா? சிவா கேட்க, தேங்க்ஸ்பா, நீங்க பணம் தருவீங்கன்னு நம்பினேன். அத்தை மாமாவை பத்தி என்ன சொல்வீங்கன்னு யோசனையா இருந்தேன். இப்போதான் நிம்மதியா இருக்கு. அவருக்கும் எடுத்து சொல்லணும். நம்பிக்கை இருக்கு அவங்க வருவாங்கன்னு. நம்புறேன், பார்ப்போம். நானும் வரேன். பிரபா அண்ணி கூட பேசி கூப்பிட்டு வந்துடுவோம். உன் எண்ணம் சரி. உயிரை விட எதுவும் பெருசில்ல ஆதி. அவளுக்கு எதுவும் ஆகியிருந்தா என்ன செய்து சரி செய்திருப்போம் இத? என் பேர பசங்க மேல அவ குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே அம்மா அம்மான்னு செழியன் அழுது வைப்பான். அவளே இல்லாம இந்த பசங்க என்ன ஆகும்? ஆறுதல் எழுந்த அப்புறம் சொல்றது இல்லை. எங்கேயோ ஒரு முறை தவற விட்டோம். அதை திருப்பி நடக்க விடக்கூடாது. கவியரசி கூறியிருந்தார். அதி அவன் வேலைகளை ஆரம்பித்திருந்தான். அவளுக்காக புது உலகம் தர வேண்டும் என்றால் அதில் வாழ அவர்களும் தானே பழக வேண்டும். அதுவே பெரும் யோசனை. அடுத்த நாள் யாழியின் தெரப்பி. காலையில் கிளம்பியவள் அவனோடு மௌனமாக இருக்க அதி அவள் கைப்பிடிக்க எந்த சலனமும் இல்லாது அமர்ந்திருந்தாள். கடந்த 3 மாதமாக அடிக்கடி இப்படித்தான் உறைந்து போய்விடுகிறாள் அல்லது அழுகிறாள். அதிக நேரம் தனிமை. அதில் அவளோடு இனியன் செழியன் தான் துணை. கொஞ்சம் சிரிக்கிறாள் என்றால் காரணம் பிள்ளைகள். அவனுக்கான நேரம் அவளின் அட்டவணையில் இல்லை என்றே தோன்றியது. கீர்த்தி இல்லம் வர வீட்டில் அன்று யாருமே இல்லை. அதி கீர்த்திக்கு கால் செய்ய 10 நிமிடம் காத்திருக்க சொல்லிவிட்டு அவசரமாக மகனோடு வீடு வந்து சேர்ந்தாள். பத்திரிகை வைக்க போனோம் அருள். குடும்பமா போய் தானே அண்ணி வீட்டில் சொல்லணும். வீட்டை திறந்து கொண்டே பேசியவள் மகனை யாழி கையில் தந்துவிட்டு மூவருக்கும் தண்ணீர் கொண்டு வந்தாள். பின் மகனை பால் கொடுத்து உறங்க வைத்தவள் அவள் கண் பார்வையில் மகனை தூங்க வைக்க அதி வெளியில் வேலை இருக்கிறது என கிளம்பினான். இதுவரை ஒரு நாளும் அவன் இப்படி அவளை விட்டு கிளம்பியது இல்லை. இன்று அவன் இப்படி சொல்லவும் கீர்த்தியே ஆச்சரியமாக பார்த்தாள். வேலை இருக்கு கீர்த்தி, அதான். சாலி போயிட்டு வரட்டுமா? யாழி சரியென கூற கிளம்பியிருந்தான். தெரப்பி 4. அதி கிளம்ப கீர்த்தி யாழியுடன் பேச ஆரம்பித்தாள். முதலில் அவளை பற்றி விசாரித்து அவள் கேட்கும் இசை பற்றி சிறிது நேரம் பேசினார்கள். இப்போ எப்படி இருக்கு மனசு? எனக்கு எதுவும் தோணல. ஆரம்பிச்ச கல்வனின் கண்மணி கதைய பாதியில நிறுத்தியிருக்கேன். ஓய்வுக்கு போறேன்னு அறிவிப்பும் சொல்லிட்டேன். தனியா இருந்தா போதும்னு தோணுது. அதிக நேரம் தூங்குறேன். யாரோடவும் பேச விருப்பமே இல்லை. மனசு அமைதியாகவும் இல்லை. அதே நேரம் எதையும் யோசிக்கவும் இல்லை. சோர்வா வெறுமையா இருக்கு. அடிக்கடி மூளை ஃப்ரீஸ் ஆகிடுது. எல்லாமே சரியாகும். மனசை ஒரு நிலையில வை. தினம் தியானம் ரொம்ப முக்கியம். உணர்வுகள் கட்டுக்குள் வர இது அவசியம். அப்புறம் தெரப்பி வர வர தெளிவு வந்துடும். தனியாக இருக்காத. சமையல் செய்ய கற்றுக்கோ. கூடிய சீக்கிரம் பத்திரிக்கை கொடுக்க வருவேன். அப்போ நீ தான் எனக்கு சமையல் செய்யணும், சரியா? உன் குழப்பம் குழந்தைகளை பாதிக்கும். அவங்க கூட உன் நேரத்தை செலவு பண்ணு. குட்டீஸ் தான் மன அழுத்த மருந்து பெரியவங்களுக்கு. 2 பேரோடவும் விளையாடுங்க, நீயும் அருளும். நல்ல பாட்டு கேளு. சிங்கர் சியாவை கேட்க முயற்சி செய். தன்னம்பிக்கை வரும். நீ செய்தது பாதி உன் தப்பு, மீதி உன் சுற்றம் செய்த தப்பு. சுற்றத்தை குறை சொல்ல முடியாது. உனக்காக உன் உறவுகளை நட்புகளை தேர்ந்தெடுக்கிறது நீதான்.
உன் சுற்றம் உன்னால தான் அமையுது. அதை சரியா அமைச்சுக்க. உன் மேலே எப்பவும் அன்பும் மரியாதையும் உள்ளவங்க துணையை மட்டும் உன் வட்டத்துக்குள்ள விடு. எனக்கு யார்கிட்டேயும் நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு பேசுகிற எல்லாரும் நாளைக்கு என்னை விட்டு போக தான் போகிறாங்க. எனக்காக யாருன்னு கேட்டா பதில் தனிமை. யாழி சொல்ல, குட்டி கதை சொல்லட்டாமா? கீர்த்தி ஆர்வமாய் கேட்டாள். நீங்கள் ஒருவரை ஏமாற்றிவிட்டால் அவரை முட்டாள் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் ஏமாற்றியது அவர் உங்கள் மேல் வைத்திருந்த முழு நம்பிக்கையை. அத்தியாயம் 19 நிறைவு பெற்றது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.